வணக்கம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ. இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியதற்கு பின்பு இந்த நாட்டு பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அவர்களுக்கு ஜஸ்டிஸ் நீதி நியாயம் கிடைக்கும், அதை நாம் நம்பி வந்தோம். மூன்றாவது முறை அவருக்கு நாம் ஓட்டை போட்டு அவரை பிரைம் மினிஸ்டராகவும் பதவியேற்க வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துள்ளதா? பெண்கள் மீது எந்த விதமான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடப்பதில்லையா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். சௌமியா மிஸ்ராவின் கதையை நீங்க கேட்க போறீர்கள். 20 வயதான இந்த பெண்மணி கடந்த 6 மாதங்களாக தன்னுடைய டீச்சர் மீது, தன்னுடைய ப்ரொஃபசர் மீது தொடர்ந்து கம்ப்ளைண்ட் எழுதிய பின்பு கூட அங்க இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அல்ல இந்த பெண்மணி இருக்கக்கூடிய அதே பிஜேபி ஏவிபிபி அவர்களாக இருக்கட்டும், யாருமே எந்த விதமான கவலையும் படவில்லை. இன்னைக்கு இந்த பெண்மணி இறந்து போனார், தற்கொலை செய்து கொண்டார். இந்த பதிவை மிகவும் ஆழமாக நீங்க கேட்க வேண்டும். ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிற்கும் இதேதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒவ்வொரு பெண்ணும் பார்த்து வருகிறார். ஸ்கூலுக்கு போனாலோ, கல்லூரிக்கு போனாலோ, வேலைக்கு போனாலோ, அல்ல வீட்டில் கூட நீங்க பார்த்தீர்கள்னா சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, அக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், இன்னொரு சில கேசஸ்கள்ல பார்த்தீர்கள்னா பெத்த தகப்பனார் வழியாகவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்களை இந்த நாட்டு பெண்கள் சந்தித்து வருகிறார்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை கேட்டு பாருங்கள், அவர்கள் கூறுவார்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சுஷாந்த் சிங் ராஜ்பூத் என்கிற ஒரு நடிகர் தற்கொலை செய்து கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருடம் வரை ஒட்டுமொத்த கோதி மீடியா கான்ஸ்பிரசி தியோரியை எடுத்து காட்டி வந்தார்கள். 24 மணி நேரம் டிவியை திறந்து பார்த்தாலே அவருடைய கதை மற்றும் தான். இப்போ சமீபத்தில் மென் டூ என்கிற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனது. அதுல், சுபாஷ், ராஜா ரகுவன்ஷி போன்ற நபர்கள் தன்னுடைய மனைவியால் பாதிக்கப்பட்டு விட்டார்களாம். அவர்களுடைய மனைவிகளை வைத்து அவர்களுடைய டார்ச்சரை பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த 2 நபர்களுமே தற்கொலை செய்து கொண்டார்கள். அதற்காக ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்துக்காட்டிய அந்த ஷோஸ், அந்த டிபேட்ஸ், இன்னைக்கு 20 வயதான இந்த பெண்மணி, ஒடிசாவை சார்ந்த இந்த பெண்மணி தன் மீது பெட்ரோலை ஊத்தி கொண்டு தன் மீது தீயை வைத்து எரிஞ்சு சாம்பலாகி இன்னைக்கு கிடக்கிறார். ஆனால் எந்த கோதி மீடியாவும், எந்த ஆங்கரும், எந்த பொலிட்டீஷியனும், எந்த ஹீரோ, ஹீரோயின், ஆக்டிவிஸ்ட் யாருமே இந்த பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எந்த டிவி டிபேட்டும் உங்களால் பார்க்க முடியாது. எந்த பிரைம் ஷோவில் இந்த பெண்ணுடைய கதையை நீங்க கேட்க முடியாது. காரணம், இன்னைக்கு நாம் எந்த விதமான சொசைட்டி உருவாக்கி விட்டோம் என்று நீ நினைத்தீர்கள்னா, இந்த நாட்டு பெண்கள் மீது சாதாரணமாக ஹெராஸ்மெண்ட் நடப்பது, சாதாரணமாக ரேப் நடப்பது, சாதாரணமாக கொலை நடப்பது, சாதாரணமாக ஈவிடீசிங் நடப்பது, இதெல்லாமே சாதாரணமான விஷயம். டிஆர்பிக்காக எந்த விதமான மசாலாவும் இந்த பெண்ணுடைய கதையில் கிடையாது என்பதை அவர்கள் நினைத்து விட்டார்கள். இந்த ஒட்டுமொத்த கதையை நீங்க கேட்டீர்கள்னா உங்களை எந்த அளவில் இது குள்ளரிக்க போகிறது என்று நீங்க பாருங்கள். ஸ்டூடெண்ட் டீச்சருடைய ரிலேஷன்ஷிப், ஒரு தகப்பனாரும் மகளுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் போன்று, அதை விட ஒரு படி மேல நாம் அனைவருமே தன்னுடைய குழந்தைகளை கல்லூரிக்கோ பள்ளிக்கூடங்களுக்கோ அனுப்புவது அந்த டீச்சர், அந்த ஆசிரியர் மீது நம்பிக்கை வைத்ததால் தான். அந்த நம்பிக்கை துரோகம் எந்த அளவில் இந்த பெண்ணுடன் நடந்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். இன்னைக்கு சாதாரணமாக மாறிவிட்டது ஈவிடீசிங் ஆர் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த வார்த்தையை மீண்டும் ஒரு முறை நீங்க கேட்டு பாருங்கள். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்ன ஆனது அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம்? எந்த பிஜேபியின் தலைவர் அந்த வார்த்தையை சரியாக ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து இருக்கிறார்கள்? நேற்று பார்த்தீர்கள்னா KFCக்கு வெளியில இளைஞர்கள் சிக்கன் விற்க கூடாதான், நான்வெஜை தடை செய்ய வேண்டுமாம், சாவன் கா மஹீனா. இதே இளைஞர்கள் இந்த பெண்ணிற்காக ரோட்டில் இறங்கியிருந்தால் அவர்களுக்கு நான் ஒரு சல்யூட் அடித்திருப்பேன். தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக அவர்கள் ரோட்டில் இறங்கியிருந்தால் அவர்களுக்கு ஒரு சல்யூட் அடித்திருப்பேன். ஆனால் கையில் ஒரு காவி கொடி எடுத்துக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், KFC में हम चिकन नहीं बेचने देंगे, காவடி யாத்திரை என்கிற பெயரில் அப்பாவி மக்களுடைய வாகனங்களை உடைக்கக்கூடிய வேலையை இந்த
இளைஞர்கள் பார்த்து வருகிறார்கள், காவடி யாத்ரா. ஆனால் இந்த பெண்ணிற்காக குரல் கொடுப்பதற்காக யாருமே கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் அ வேலிட் மசாலா ஸ்டோரி ஃபார் எனி டிஆர்பி. என்ன நடந்தது அதை நீங்க பாருங்கள். சௌமியா ஸ்ரீ பிசி, ஒடிசாவை சார்ந்தது. மிஸ்ரா, இந்த பெண் பிஎட் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவி, நல்ல கடுமையாக உழைத்து நல்ல படிக்கக்கூடிய மாணவி. ஃபகீர் மோகன் ஆட்டோனமஸ் காலேஜ் இன் பாலாசோர், ஒரிசா. ஒரிசாவில் யாருடைய அரசாங்கம்? பிஜேபியோட அரசாங்கம் இருக்கிறது. இந்த பெண்மணி அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விங்கான அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ABVP-யின் ஒரு மெம்பர். ஷி இஸ் அ ஹிந்து. ராதே ராதே ஒரு 2 படங்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அந்த பெண்ணுடைய முகத்தை பாருங்கள். இந்த படம் பார்த்தீர்கள், இந்தியா கேட்டுக்கு வெளியில 2 கன்னத்திலுமே ராதே ராதே எழுதி நெத்தியில அந்த ஹிந்து அடையாளம் எல்லாம் போட்டு போட்டோ எடுத்திருக்கிறார். ஒரு ஹிந்து பெண்மணியுடன் நடந்த விஷயம், ஒரு பிஜேபியின் ஸ்டூடெண்ட் விங்கில் இருக்கக்கூடிய இந்த பெண்மணியுடைய நடந்த விஷயம் இது. இந்த பெண் சமீர் குமார் சாஹூ, ஹெட் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அந்த காலேஜ் கல்லூரியில் ஹெட் ஆஃப் எஜுகேட்டிவ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர். இந்த பெண்ணிடம் போய் ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து இந்த பெண்ணுடன் மிகப்பெரிய அளவில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தொடங்குகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெண்ணை சீண்டி பார்ப்பது, அதுக்கப்புறம் செக்ஷுவலா அந்த பெண்ணை அங்கங்க தொடுவது. அந்த பெண் எதிர்ப்பு தெரிவித்த உடனேயே, நான் சொல்லும்படி நீ நடந்துக்கலைனா உன்னை நான் ஃபெயில் ஆக்கி விடுவேன், உன்னுடைய மார்க்ஸில் நான் கை வைத்து விடுவேன். இந்த பெண்ணை காப்பாற்றி இருக்கலாம். இந்த பெண் இன்னைக்கு உயிருடன் இருந்திருக்கும். நீங்களோ நானோ அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா குரல் கொடுத்திருந்தால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் குரல் கொடுத்திருந்தால், அந்த நபர் மீது ஆக்ஷன் எடுத்திருந்தால், இந்த பெண்மணி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரி ஆக்ஷன் எடுத்திருந்தால், இன்னைக்கு இந்த பெண் உயிருடன் இருந்திருப்பாள். ஆனால் யாருமே இந்த பெண்ணை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படவில்லை. ஒரு பெண் மீது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்கிற ஒரு கேஸ் வந்து விட்டாலே போதும், அந்த பெண்ணுடைய ஆடைகளை பற்றி நீங்க பேசுவீர்கள். அந்த பெண் எதற்காக 12 மணி வரை வெளியில சுத்திட்டு இருந்தார், அதை நீங்க பேசுவீர்கள். அந்த பெண்ணுக்கு பேசவே தெரியாது, அந்த பெண் தான் இடம் கொடுத்திருப்பாள். அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேஷனை கூட நீங்க விட்டு வைப்பதில்லை, அதை கூட நீங்க செய்து விடுகிறீர்கள். இந்த பெண்மணி AVBP-யை சார்ந்த பெண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தால் AVBP விங்கிற்கு முதல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி நேரடியாக தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய அண்ணனை கூட்டிக் கொண்டு கல்லூரிக்கு சென்றிருக்கிறார். தன்னுடன் நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே AVBP என்கிற அந்த அமைப்பிடம் கொண்டு போய் கூறியிருக்கிறார்கள். இந்த மாதிரி என்னுடன் இந்த பர்டிகுலர் ப்ரொஃபசர் நடந்து கொண்டிருக்கிறார், ஆக்ஷன் எடுங்கள் சார். பிஜேபி தானே, ஆளும் கட்சி தானே. AVBP தொட்டதுக்கெல்லாம் பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் என்று நீங்க கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? அவர்கள் நினைத்திருந்தால், அந்த மாணவர்கள் நினைத்திருந்தால், இன்னைக்கு இந்த பெண்மணி உயிருடன் இருந்தது. 2வது ஜூன் 30ஆம் தேதி ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. அதாவது 3 மாதங்கள் வரை AVBP-யை நம்பி இருந்திருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினர்கள், இந்த பெண்மணி உட்பட. 3 மாதங்கள் வரை எதுவுமே நடக்காத பட்சத்தில் இந்த நபருடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் காலேஜிற்கு கொடுக்கப்பட்டது ஜூன் 30ஆம் தேதி. அந்த கம்ப்ளைண்டில் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ICC-க்கு கொடுக்கப்பட்ட இந்த கம்ப்ளைண்டில் சாஹூ ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பிளாக்மெயில், மென்டல் ஹராஸ்மெண்ட் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அங்க நடந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே எழுத்து வடிவமாக இந்த பெண்மணி கொடுத்திருக்கிறார். எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இந்த நபர் சாஹூ என்கிற இந்த ப்ரொஃபசர் எனக்கு ஃபேவர் நீ கொடுக்கவில்லை என்றால், he threatened to academic future, failing her in her exam. எந்த அளவில் இந்த நபருக்கு தைரியம் கிடைத்ததுன்னு பாருங்கள். ஜூலை 1ஆம் தேதி she warned that she might take extreme step if no action has been taken. ஜூன் 30ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜூலை 1ஆம் தேதி இந்த பெண்மணி அந்த காலேஜிற்கு ஒரு கடுமையான வார்த்தையை கூறியிருக்கிறார். இந்த நபர் மீது நீங்க ஆக்ஷன் எடுக்கவில்லை என்றால் நான் எக்ஸ்ட்ரீம் லெவலிற்கு போய் விடுவேன், கடுமையான ஆக்ஷனை நானே எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று அவர்கள் அந்த பெண்மணி எச்சரித்திருக்கிறார். ஆனால் காலேஜ் எதுவுமே செய்யவில்லை.
சோஷியல் மீடியாவில் ஜூன் 25ஆம் தேதி இதே சௌமியா ஸ்ரீ எக்ஸ் பக்கத்துடைய ஒரு புதிய அக்கௌண்டை ஓபன் பண்ணி, அதற்கு முன்னாடி அது எக்ஸ் பக்கத்துல எல்லாம் அந்த பெண்மணி கிடையாது, படிப்பு, காலேஜ், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய இந்த பெண்மணி எக்ஸ் பக்கத்தை திறந்து தன்னுடன் நடந்த அனைத்து விஷயத்தையுமே எழுதி அங்க இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மாஞ்சி அவரை டாக் செய்திருக்கிறார். யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் டாக் செய்திருக்கிறார். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சூரியவன்ஷி சூரஜ் டாக் செய்திருக்கிறார். பாலாசோர் அட்மினிஸ்ட்ரேஷனை டாக் செய்திருக்கிறார். எம்பி பிரதாப் சாரங்கி அவரை டாக் செய்திருக்கிறார். எம்எல்ஏ மானஸ் குமார் தத்தா அவரை டாக் செய்திருக்கிறார். பாலாசோருடைய சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ராஜ் பிரசாத் அவரை டாக்ஸ் செய்திருக்கிறார். எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு டாக்ஸ் செய்திருக்கிறார். நேஷனல் கமிஷன் ஆஃப் விமன் NCW அங்கேயும் டாக்ஸ் செய்திருக்கிறார். இத்தனை இடங்களில் டாக்ஸ் செய்ததற்கு பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். ICC ரீகான்ஸ்டிடியூட்டட் ஆஃப்டர் ஹர் கம்ப்ளைண்ட். ICC யாருக்கு இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுத்தீர்களோ அந்த காலேஜோட இன்டர்னல் கமிட்டி இந்த நபரை கூப்பிட்டு வைத்து ஜூலை 9ஆம் தேதி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் செய்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டில் they cleared Sahu of sexual harassment allegation citing lack of evidence. போதுமான அளவில் ப்ரூஃப் இல்லாத காரணத்தால் சாஹு என்கிற இந்த ப்ரொஃபஸரை கிளீன் சிட் கொடுத்து விட்டார்கள். இந்த பெண்மணி ஜனவரி மாதத்திலிருந்து கம்ப்ளைண்ட் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார். ABVPக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தார், காலேஜிற்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறார், சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எஜுகேஷன் மினிஸ்டர்ல இருந்து எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டார், அங்க இருக்கக்கூடிய போலீஸ் உட்பட. ஆனால் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. கடைசியில் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த நபருக்கு கிளியர் சிட். இந்த இடத்தில் மற்றும் இந்த பெண்ணுடைய கொடூரம் நிற்கவில்லை. The committee paradoxically recommended his removal from HOD position due to strict approach. இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜூலை 12ஆம் தேதி சௌமியா ஸ்ரீ summoned by the பிரின்சிபல் இந்த பெண்ணை கூப்பிட்டு வைத்து இந்த பெண்ணிற்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீ கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவில்லை என்றால் உன்னுடைய எஜுகேஷன் பாதிக்கும், நீ எக்ஸாம் எழுத முடியாது, உன்னை நாங்கள் ஃபெயில் ஆக்கி விடுவோம், எங்களுடைய காலேஜ் ரெப்புடேஷன் அதை நீ கெடுத்துட்ட, அதனால் இந்த கம்ப்ளைண்ட்டை நீ வாபஸ் வாங்கணும். ஒரு சோஷியல் மீடியாவில் வீடியோவும் வைரலாகி இருக்கிறது. ஜூன் 30ஆம் தேதி அந்த பிரின்சிபல் கேபினில் நடந்த அந்த வாக்குவாதம். இந்த பக்கம் இந்த பெண்மணி, அந்த பக்கம் பிரின்சிபல் பிரஷர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கக்கூடிய சக மாணவர்களிடம் போயிருக்கிறது. ஜூலை 12ஆம் தேதி அனைத்து மாணவர்களுமே, ABVP இல்ல, எல்லா மாணவர்களுமே சேர்ந்து, ஒரு அமைப்பு கிடையாது, மாணவர்களா இறங்கி இந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு ப்ரொட்டஸ்டை செய்திருக்கிறார்கள், போராட்டம். இந்த பெண்மணி கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து கூவிக்கொண்டிருக்கிறார், என்னுடன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். யாருமே எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கவில்லை என்கிற அந்த போராட்டம். அந்த போராட்டத்திற்கு பின்பு கூட எந்த விதமான ஆக்ஷனும் இந்த காலேஜ் நிர்வாகம் எடுக்காத பட்சத்தில் இந்த பெண்மணி மதியம் 12:40 அளவில் தான் கொண்டு வந்த பெட்ரோலை தன் உடம்பில் ஊத்திக்கொண்டு அப்படியே தீ வைத்துக் கொண்டார். இந்த பெண்ணை எரிந்து கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணை பார்க்க முடியாமல் சக மாணவர் ஒருவர் அந்த பெண்ணை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறார். அதில் அந்த மாணவருக்கும் 70% வரை தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நபரும் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த பெண்மணி 90% வரை எரிஞ்சு போனார். 95%. பாலசோர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள். இந்த அங்க இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை, டிஸ்ட்ரிக்ட் மருத்துவமனைக்கு கூட்டி சென்று அதுக்கப்புறம் எய்ம்ஸ் மருத்துவமனை, அங்க இந்த பெண்மணியை வென்டிலேட்டரில் வைத்திருக்கிறார்கள். IV ஃப்ளூயிட், ஆன்டிபயோட்டிக்ஸ், ரீனியல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, இது எல்லாமே நடந்திருக்கிறது. கடைசியில் 11:46 இரவு 11:46 ஜூலை 14ஆம் தேதி இந்த பெண்மணி தன்னுடைய கடைசி மூச்சை விட்டிருக்கிறார்.
14ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம். இன்னைக்கு என்ன தேதி? இதுவரை எந்த கோதி மீடியாவிலும் இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்க மாட்டீர்கள். இந்த பெண்ணை பற்றி எந்த அரசியல்வாதியும் பேசியிருக்க மாட்டார். இந்த பெண்ணை பற்றி அதே பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று கூறிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவருடைய ட்வீட்டை எடுத்து பாருங்கள். ஒரு ட்வீட்டை நீங்க பார்த்திருக்க முடியாது. இந்த நாட்டுக்கு கூடிய எத்தனையோ பெண் போராளிகள், ஆக்டிவிஸ்ட், விமென் கமிஷன், அவர்களுக்கு அனைத்து சலுகையுமே நம்ம கொடுத்து வந்தது. ஆனால் இவர்கள் பேச மாட்டார்கள். இப்ப என்ன நடக்கிறது? அரெஸ்ட், சஸ்பென்ஷன் நடந்திருக்கிறது. ஜூலை 12ஆம் தேதி சமீர் குமார் சாஹூ, அந்த ப்ரொஃபசர், அவரை கைது செய்திருக்கிறார்கள். ஒடிசா அதாவது இந்த பெண் தீ வைத்துக் கொண்டதற்கு பின்பு இதெல்லாம் நடக்கிறது. இதற்கு முன்னாடி எல்லாம் எதுவும் நடக்கல. ஒடிசா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பிரைமா ஃபேசியா எவிடன்ஸ் மிஸ்கண்டக்ட் என்கிற பெயரில் இந்த அரெஸ்ட் நடந்திருக்கிறது. பிரின்சிபல் திலீப் கோஷை சஸ்பெண்ட் செய்து விட்டார்கள். அதே பிரின்சிபல், நீ இந்த கம்ப்ளைண்டை வாபஸ் பெறவில்லை என்றால் உன் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். அதாவது யார் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்தாரோ அவர் மீது எந்த ஆக்ஷனும் கிடையாது. அந்த பெண் மீது, அந்த பெண் கொடுத்த கம்ப்ளைண்டை வாபஸ் பெறுவதற்காக எந்த மிரட்டலை கொடுத்தாரோ அந்த நபருக்கு வெறும் சஸ்பென்ஷன். இப்ப இந்த நபரையும் 14 நாட்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில் அனுப்பியிருக்கிறார்கள். கவர்மெண்டோடைய ரெஸ்பான்ஸும் வெளியே வந்திருக்கிறது. இந்த எக்ஸ் பக்கத்தில் சீஃப் மினிஸ்டருக்கெல்லாம் டாக்ஸ் செய்தார் இல்லையா? இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் மோகன் சரண் மாஞ்சி எய்ம்ஸ் புவனேஸ்வர் அங்கே போய் இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்களை சந்தித்தார். இந்த பெண்ணுடைய குடும்பத்தினர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் ஃபைனான்சியல் எய்ட் கொடுப்பதாக கூறியுள்ளார். 6 மாதங்களாக அந்த பெண் எந்த அளவில் கதறியிருப்பார். அந்த தீக்காயத்துடன் அந்த உடல் எரிந்து கொண்டிருக்கும் போது எந்த வலிவேதனையுடன் அந்த பெண் துடித்துக் கொண்டிருந்திருப்பார் என்று சிந்தித்து பாருங்கள். 20 லட்சம் ரூபாய் இதை கொடுத்து நீங்க சரி கட்டியிருவீர்களா? 20 வயது அந்த பெண்மணி. இந்த ஸ்டோரி டிஆர்பி கிடையாது. இந்த ஸ்டோரியில் மசாலா கிடையாது. அதனால் எந்த கோதி மீடியாவும் இதில் கை வைக்கவில்லை. பிரிஜ் பூஷன் சரண் சிங் உங்களுக்கு ஞாபகத்தில் இருப்பார். இந்த நாட்டு விமன் ரெஸ்லர்கள் மீது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்த அந்த நபர் மீது ரோட்டில் இறங்கி போராடிய பின்பு கூட இந்த நாட்டு அரசாங்கம், ஆளும் கட்சி பிஜேபி அந்த நபரை நீக்காமல் அழகு பார்த்து வந்தது. அந்த நபர் பார்லிமெண்ட் சபையில் அமர்ந்து கொண்டிருந்தார். புதிய பார்லிமெண்ட் திறப்பு விழாவும் போது டாடா பாய் பாய் செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்தார். இந்த முறை அந்த நபருக்கு சீட்டு கொடுக்க மாட்டோம் என்று கூறிய பின்பு கூட பிஜேபி என்ன செய்தது? அந்த நபருடைய மகன் கரண், அவனுக்கு டிக்கெட்டை கொடுத்து இன்னைக்கு அவருடைய இடத்தில் அவருடைய மகன் ஒரு எம்பியாக பதிவேற்றிருக்கிறார். இந்த நபர் ஒரு நாள் கூட, ஒரு சிங்கிள் டே, ஒரு நாள் கூட சிறைக்கு போகவில்லை. இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ். நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ இவர்களுடைய டேட்டாவை நீங்க பார்த்தீர்கள்னா 2022 31,516 ரேப் கேசஸ், வெறும் 2022ஆம் ஆண்டு நடந்த ரேப் கேசஸ். அதாவது 86 ரேப் கேசஸ் ஒவ்வொரு நாளும். ஒரு மணி நேரத்திற்கு 3 ரேப் கேசஸ்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும். டெல்லி எடுத்துக்கினீர்கள்னா ஒவ்வொரு நாளும் 144 கேசஸ் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது. 10,000 women fall victim to some crime, ஏதோ ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கிரைமில் 10,000க்கும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட, சாரி நாட் 10,000, 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த ஒரு இடத்தில். ஒடிசாவை நீங்க பார்த்தீர்கள்னா 103 பெண்கள் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஈவிடீசிங், ரேப், இது போன்ற ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் மீது ஒரு வழக்குகள் பதிவுபடுகிறது. டொமெஸ்டிக் வயலன்ஸ், மொலஸ்டேஷன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா சௌமியா மிஸ்ரா ஒற்றை பெண்மணி கிடையாது. இது போன்ற எத்தனையோ பெண்கள் ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆனால் மீடியாவிற்கோ இந்த நாட்டு அரசாங்கத்திற்கோ அவர்களை பற்றி கவலைப்படுவதற்கு எந்த விதமான நேரமும் கிடையாது. கவலை ஓட்டு எப்படி வாங்குறது, எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை வைத்து ட்விஸ்ட் செய்து தன்னுடைய சாசனத்தை பிடிப்பது. எதிர்கட்சிகளும் போராட்டவில்லை, எதிர்கட்சிகளும் ரோட்டில் இறங்கவில்லை. ஏதோ ஒரு சில ட்வீட்களை போட்டு விடுவார்கள். சௌமியா
வி ஆர் வித் யூ, ஜஸ்டிஸ் ஃபார் சௌமியான்னு எழுதிடுவார்கள். அவ்வளவுதான். எத்தனை சௌமியாக்கள், எத்தனை ஆசிஃபாக்கள், இன்னும் எத்தனை பெண்களை நாம் இழக்கப் போகிறோம்? இந்த பெண்ணை காப்பாற்றீர்களா? இந்த பெண்ணுடைய கொலை நிச்சயமாக இது தற்கொலை கிடையாது, கொலை. இந்த பெண்ணுடைய கொலைக்கான காரணம் இந்த நாட்டுடைய சிஸ்டம் தான். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.